வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. வியாபார நிபுணத்துவம் பெறுவது எப்படி? ஒரு வியாபாரத்தில் நிபுணத்துவம் பெறுவது என்றால் நாம் ஒரு இரண்டாம் தலைமுறை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் முதல் தலைமுறையினர் வியாபாரம் செய்து தங்களுடைய நிறுவனத்தை நன்றாக நடத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது மட்டுமே நமக்கு போதுமா? மூத்தவர்களின் மூலதனம் என்பது நமது நிபுணத்துவம் ஆகுமா? இதுதான் இந்த தலைப்பு. நமக்கு மூத்தவர்களுடைய நிபுணத்துவம் மூலதனம் நமக்கு நிபுணத்துவம் ஆகுமா என்றால் இது ஒரு கேள்விக்குரிய விஷயம். சிலருக்குத்தான் நமக்கு முந்தைய தலைமுறை செய்த வியாபாரத்தில் இருந்த சவால்களை எப்படி கடந்து வந்தார்கள் என்ற ஞானம் கிடைக்கும். நான் கூறுவதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இரண்டாம் தலைமுறை வியாபாரம் செய்பவர் என்றால் இரண்டாம் அல்ல 3-4 கூட வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு முந்தைய தலைமுறை செய்த எப்படியெல்லாம் சவால்களை சந்தித்தார்கள், எந்த வியூகங்களை கொண்டு அந்த சவால்களை அவர்கள் கடந்து வந்தார்கள். இந்த இடத்தில் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பயன்படுத்திய அதே ஃபார்முலா, அதே சூத்திரங்கள் உங்களுக்கு பயன்படுமா என்றால் இல்லை. காலத்திற்கு ஏற்ப சூத்திரங்கள் மாறும். சவால்களை கடக்கும் திறனும், சவால்களை சமாளிக்கும் திறனும், சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற திறனும், எதிர்கொண்டு எப்படி அதை கடந்து செல்வது என்ற திறனும் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். நிபுணத்துவம் என்பது அதில் தான் அடங்கியிருக்குமே ஒழிய மூத்தவர்களின் அனுபவம் நமக்கு மூலதனமாகாது. மூத்தவர்களுடைய பணம் வேண்டுமானால் நமக்கு மூலதனமாகும், ஆனால் அவர்களுடைய அனுபவம் நமக்கு மூலதனமாகாது. இன்னும் சற்று திருத்தமாக கூறுகிறேன், முழுமையாக மூலதனமாகாது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சவால்களை கண்டவுடன் பயப்படாமல் எதிர் நின்று அதை உற்று நோக்கும் அந்த தன்மையை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது எல்லா காலத்திற்கும் பொருந்தும். ஆனால் அந்த சவால்களை கடந்து செல்லும் வியூகங்கள் இருக்கிறதல்லவா, அது காலத்திற்கு காலம் மாறுபடும். காரணம், இதற்கு முந்தைய தலைமுறையில் குற்றம் செய்தவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். இப்போது தொழில்நுட்பமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் மூலம்தான் தவறுகளை நடக்கிறது, குற்றங்கள் நடக்கிறது. ஸோ தொழில்நுட்பங்களை நீங்கள் அறியவில்லை என்றால் உங்களுடைய மூத்தவர்கள் செய்த உபயோகப்படுத்திய அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் இன்றைய சவால்களை சமாளிக்க இயலாது. காரணம், இதில் நீங்கள் தோல்வியடையக்கூடிய வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு மிக குறைவாக இருக்கும். புரிகிறதா நான் என்ன சொல்ல வரேன்னு? மூத்தவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உதவுமே. மூத்தவர்களை நாம் அனுபவசாலிகளை நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் எதில் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றால், இவன் நல்லவன் இல்லை என்று கண்டறிவதில் மட்டுமே நிபுணர்களாக இருப்பார்கள். நன்றாக கவனித்து அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவர்கள் பார்ப்பவர்கள் இவன் நல்லவன் இல்லை அல்லது இவன் ஓரளவுக்கு திறமையானவன் என்று கணிக்கும் திறன் இருக்கும். ஆனால் முழுமையடையும் திறன் இருக்குமா? அந்த கணிப்பு முழுமையடைய வேண்டும் என்றால் பரிசோதனை அவசியம். மிக எளிதாக ஒருத்தருடைய கேரக்டரையோ அவருடைய குணாதிசயங்களை நாம் சந்தேகத்துக்கு உட்பட்டு அல்லது அவர் தவறானவர், நேர்மையற்றவர், கண்ணியமற்றவர் என்ற முடிவுக்கு எளிதாக வந்துவிடக்கூடாது. ஆனால் அவர்கள் கணிக்கும் விதம் என்பது வேறு. இன்றைய தலைமுறை இந்த தசாப்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தசாப்தம் கூட இப்போ அதிகம்தான். இப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரு தசாப்தத்திற்கு இணையாக இருக்கிறது. முன்பு 10 வருடங்களுக்கு நீங்கள் பெறும் அனுபவங்களை இப்போதெல்லாம் அதிகபட்சம் 1 வருடத்தில் நீங்கள் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனால் மூத்தவர்களுடைய மூலதனம் நமக்கு பயன்படாது. நாம் சமகாலத்தில் நம்மளை தகவமைத்துக் கொள்வதன் மூலம் மட்டும்தான் இன்றைய வியாபார உலகில் சவால்களை சந்திக்க நாம் தயாராக இருப்போம். இது தொழில் தொடங்குபவர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையாக 2ஆம் 3ஆம் தலைமுறையாக தொழில் செய்பவர்களுக்கும் இது பொருந்தும். தொடர்ந்து நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வீடியோக்கள் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். வந்தது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.